உங்கள் மூளை ஏன் இசையை காதலிக்கிறது? விஞ்ஞான ரகசியம். ஒரு பாட்டு கேட்டதும் உங்க கால் தானா ஆடுதா? மனசு லேசாகுதா? உங்க மூளை ஏன் இசையை காதலிக்கிறதுன்னு தெரியுமா? ஒரு சோகமான பாட்ட கேட்டா மனசு பாரமாகுது. ஒரு துள்ளலான பாட்ட கேட்டா தானா காலாடுது. ஒரு மெலடி கேட்டா பழைய நினைவுகள் கண்டு முன்னாடி வருது. இசைக்கு இந்த மாயாஜால சக்தி எங்கிருந்து வருதுன்னு எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க மொழி தெரியாத ஒரு பாடலை கேட்டாலும் கூட அந்த இசை உங்க மனச தொடுது இல்லையா? இந்த கட்டுரை உங்க மூளைக்கும் இசைக்கும் இடையிலான ஆழமான தொடர்பை விஞ்ஞான ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் எளிமையா விளக்கப் போகுது. இசை ஏன் நமக்கு இவ்வளவு பிடிக்குது? அது நம்ம மூளையில என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்க கடைசி வரை படிங்க. இது வெறும் பாட்டு கேட்கறதில்ல, உங்க மூளையோட ரகசியத்தை புரிஞ்சுக்க போறீங்க. 1. டோபமைன், மூளையின் சந்தோஷ ஹார்மோன். நம்ம மூளை இசைக்கு அடிமையாகிறதுக்கு முக்கியமான காரணம் டோபமைன் என்ற ஒரு ரசாயனம். இது நம்ம மூளையின் ரிவார்ட் சிஸ்டம் அல்லது சந்தோஷ மையம்னு சொல்லப்படுற பகுதியில சுரக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கும்போது மூளையில இந்த டோபமைன் ரசாயனம் அதிகமா சுரக்கும். எப்படி நடக்குது? ஒரு பாடல் தொடங்கும்போது அது எப்படி முடிய போகுதுன்னு நம்ம மூளை கணிக்க ஆரம்பிக்கும். அந்த எதிர்பார்ப்பு சரியா நடக்கும்போது, அதாவது பாடல் நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அல்லது அதை விட சிறப்பா இருக்கும்போது மூளை டோபமைனை வெளியிட்டு நமக்கு ஒரு சந்தோஷ உணர்வை கொடுக்குது. பயன்கள்: இந்த டோபமைன் மன அழுத்தத்தை குறைச்சு மகிழ்ச்சியான மனநிலைய உருவாக்குது. அதனாலதான் சோகமா இருக்கும்போது பாட்டு கேட்டா ஒரு ஆறுதல் கிடைக்குது. 2. உணர்ச்சிகளும் நினைவுகளும். இசை ஒரு கால பயணம். இசைக்கும் நம்ம உணர்ச்சிகளுக்கும் நினைவுகளுக்கும் இடையே ஒரு அசைக்க முடியாத தொடர்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பாடலை கேட்டதும் நமக்கு ஒரு பழைய நினைவோ ஒரு குறிப்பிட்ட உணர்வோ ஞாபகம் வரும் இல்லையா? எப்படி நடக்குது? நம்ம மூளையில லிம்பிக் சிஸ்டம்ங்கிற ஒரு பகுதி இருக்கு. இது உணர்ச்சிகள், நினைவுகள் மற்றும் மனநிலைய கட்டுப்படுத்துது. இசை கேட்கும்போது மூளையோட இந்த பகுதி ரொம்ப ஆக்டிவ் ஆகும். குறிப்பாக ஹிப்போகேம்பஸ் நினைவுகளை சேமிப்பது மற்றும் அமிக்டலா உணர்ச்சிகளை பதப்படுத்துவது பகுதிகள் ஒளிரும். பயன்கள்: இசை நம்ம பழைய நினைவுகளை தூண்டுது. ஒரு சந்தோஷமான சம்பவத்தையோ ஒரு சவாலான காலகட்டத்தையோ ஒரு பாட்டு கேட்டதும் நம்மளால மறுபடியும் உணர முடியும். அதனாலதான் இசை தெரப்பி மனநோய் சிகிச்சைகளுக்கும் நினைவாற்றல் குறைபாடு உள்ளவர்களுக்கும் பயன்படுத்தப்படுது. 3. வடிவமைப்பு மற்றும் தாள உணர்வு, மூளையின் கணித மேதை. இசைங்கிறது வெறும் ஒலி இல்ல, அது ஒரு வடிவம் மற்றும் தாளம். நம்ம மூளை இந்த வடிவங்களை, தாளங்களை இயற்கையாகவே விரும்பும். எப்படி நடக்குது? இசை கேட்கும்போது மூளையின் பல்வேறு பகுதிகள் ஒன்னா வேலை செய்யுது. காதுகள் வழியாக வரும் ஒலி அலைகளை மூளை பிக்கப் பண்ணி அதை ராகம், தாளம், சுரம், பாடல் வரிகள்னு பிரிச்சு அப்புறம் அதை ஒரு முழுமையான இசையாக புரிஞ்சுக்கும். இது மூளையின் சிக்கலான கணக்கிடும் திறனை வெளிப்படுத்துது. பயன்கள்: இசை கேட்கிறது மூளையின் அறிவாற்றல் திறன்களை மேம்படுத்துது. குறிப்பாக கவனச்சிதறலை தடுக்குது, நினைவு திறனை அதிகரிக்குது, சிக்கலை தீர்க்கும் திறனை மேம்படுத்துது. இசையை கத்துக்கும் குழந்தைகளுக்கு கணிதம் மற்றும் மொழியியல் திறன்கள் மேம்படுவதாக ஆய்வுகள் சொல்லுது. முடிவுரை: இசை என்பது மனித இனத்தின் ஒரு தவிர்க்க முடியாத அங்கம். அது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, நம்ம மூளைக்கு இசை ஒரு அற்புதம். அது டோபமைன் சுரக்க வச்சு சந்தோஷத்தை தருது, உணர்ச்சிகளையும் நினைவுகளையும் இணைக்குது, நம்ம அறிவாற்றல் திறன்களை மேம்படுத்துது. இனி நீங்க ஒரு பாடலை கேட்கும்போது அது வெறும் ஒலி அலைகள் இல்ல, உங்க மூளையோட ஆழமான ஒரு தொடர்பை உணர்வீங்க. இசைய ரசிங்க, வாழ்க்கைய கொண்டாடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்ததா? உங்களுக்கு பிடிச்ச இசை வகை எது? அது உங்க மனசுல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.